ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சிபிஎஸ்சி மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் என்னென்னா ரியல் நம்பர்ஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பர் சிஸ்டம் இருக்குது. நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர், ரேஷ்னல், இர்ரேஷ்னல், இது எல்லாமே சேர்ந்தது தான் ரியல் நம்பர்ஸுங்கிறது. அதாவது நேச்சுரல் நம்பர்ஸில் 1 2 3 4 5 வருது நேச்சுரல் நம்பர். அதே ஹோல் நம்பர் அப்படிங்கும் போது ஜீரோவும் இன்க்ளூட் ஆகும். 0 1 2 3 4 வருது ஹோல் நம்பர். இன்டீஜரில் பாசிட்டிவ் நம்பரும் இருக்கும், நெகட்டிவ் நம்பரும் இருக்கும். -1 -2 0 1 2 3லாம் வருது இன்டீஜர். அதுவே ரேஷ்னல் நம்பருங்கிறது ஃப்ராக்ஷனில் வரும். ஃப்ராக்ஷனில் வரும்போது p/q ஃபார்மேட் எடுத்துக்கிட்டோன்னா q வந்து நாட் ஈக்குவல் டு 0, அதாவது q வந்து 0வாக இருக்கக்கூடாது. மற்றபடி வேறு எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். அதாவது q 0வாக இருக்கக்கூடாது. ஏன்னா 0வாக இருந்தால் அது வந்து இன்ஃபினிட்டி ஆகிடும். எனிதிங் பை 0 வந்து இன்ஃபினிட்டி இல்லையா? ஸோ அது வந்து q 0வாக இருக்கக்கூடாது. p வந்து இன்டீஜராக இருக்கும். p பிலாங்ஸ் டு இன்டீஜர். இன்டீஜர்னால் என்ன? பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர் ப்ளஸ் 0. ஸோ ரேஷ்னல் நம்பர்னு எடுத்துக்கிட்டால் அது ஃபார்மேட் வந்து p/q. அதில் q வந்து 0வாக இருக்கக்கூடாது, p வந்து இன்டீஜர்ஸாக இருக்கும். அதான். அதுவே இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னா நம்ம p/q ஃபார்மேட்டில் அதை ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அப்போ அது நான் ரெக்யூரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் வேல்யூவாக வரும்போது அதை இர்ரேஷ்னல் சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பை வேல்யூ வந்து என்ன 22/7 சொல்கிறோம். பட் 22/7ங்கும் போது 22 7ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வர அந்த கோஷன்ட் வேல்யூ வந்து நான் ரெக்யூரிங்காக இருக்கும். அதாவது திரும்ப திரும்ப வர வேல்யூவும் இல்லை. அதே போல் ஒரு முடிவற்ற வேல்யூ தான், நான் டெர்மினேட்டிங், ஒரு முடிவும் கிடையாது. 22 7ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிற நம்பரும் இல்லை, அதே போல் முடிவு வர நம்பரும் இல்லை. அப்படி வரும்போது அதை வந்து நம்ம இர்ரேஷ்னல் நம்பர்னு சொல்கிறோம். சில இடத்துல பார்க்கும்போது நமக்கு வந்து நம்பர் வந்து ரிப்பீட் ஆகும். அது இப்போ 10 வந்து 3ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.333ன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. 3.3 பார் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். பட் இது மாதிரி வர நம்பரில் நம்ம வேறு ரிப்பீட்டும் ஆகாது, ஒரு முடிவும் இல்லாமல் போகும். அந்த மாதிரி நம்பரை நம்ம என்ன சொல்கிறோன்னா இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். √2 √5லாம் இர்ரேஷ்னல் நம்பருக்கு எக்ஸாம்பிள். இந்த சாப்டரில் 2 எக்ஸசைஸ் தான். அதில் மெயினாக பார்க்க போகிற டேர்ம்ஸ் என்னென்னா ப்ரைம் நம்பர், காம்போசிட் நம்பர், HCF, LCM, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக், அப்புறம் இர்ரேஷ்னல் நம்பர். இந்த இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 2 எக்ஸசைஸ் தான், ஈஸியாக பார்த்துடலாம். ப்ரைம் நம்பர்னால் என்ன? ப்ரைம் நம்பர்னால் எந்த டேபிள்லையுமே அந்த நம்பர் வராது. அதாவது ஒரு 7 ப்ரைம் நம்பர்னால் அது 7 டேபிளில் வரும். 7 1 7 டேபிளில் வரும். அதுமாரி 1 டேபிளில் வரும். அதாவது அந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியும், இல்லைனா 1ஆல் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருப்போம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா அது எந்த டேபிளுமே வராது. 7ங்கிற நம்பர் 7 டேபிளை தவிர வேறு எந்த டேபிளுமே வராது. அதான் ப்ரைம் நம்பர். காம்போசிட் நம்பருங்கிறது இதெல்லாம் ப்ரைம் நம்பர் இல்லையோ அதெல்லாம் காம்போசிட் நம்பர். ஆனால் அதை நம்ம எப்படி ரைட் பண்ணலான்னா ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பராக நம்ம அதை எழுத முடியும். அதுதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா காம்போசிட் நம்பரை நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக எழுதலாம். இப்போ 20யை 2 × 2 × 5ன்னு எழுதியிருக்கோம் இல்லையா? அது வந்து 20க்கு மட்டுமே யூனிக்கான ஒரு வேல்யூவாக இருக்கும். 2 × 2 × 5ங்கிறது அது 5 × 2 × 2ன்னு கூட போடலாம் நீங்கள். பட் அந்த 2 2 ஒரு 5 அப்படின்னு வந்தாவே அது 20க்கு மட்டும்தான். ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக தான் இருக்கும். அது ஒரே ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர் இன்னொரு நம்பருக்கு வராது. அதுதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் சொல்கிறது. நெக்ஸ்ட் HCF, LCM, இது ரெண்டுமே நம்ம லோயர் கிளாஸில் நிறையா பார்த்துருப்போம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது ஒரு 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா 2 நம்பரையுமே டிவைட் பண்ணக்கூடிய ஒரு காமனான நம்பர், அது ஹையஸ்ட் நம்பராக இருக்கணும். ஓகேவா? 2 நம்பரையுமே டிவைட் பண்ணக்கூடிய ஒரு காமனான நம்பர். அதேமாரி லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா அந்த 2 நம்பருக்குமே காமனான ஒரு மல்டிப்ளிகேஷன் நம்பர். அதாவது அந்த நம்பர் வந்து இந்த 2 நம்பரோட டேபிள்லேயுமே வரும். அது இதோட மல்டிப்ளிகேஷனாகவும் இருக்கணும், இன்னொரு நம்பரோட மல்டிப்ளிகேஷனாகவும் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதே எல்டிவிஷன் போட்டு தான் கண்டுபிடிப்போம். இதுமாரி சம்ஸ்லாம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இர்ரேஷ்னல் நம்பர் அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் சம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா என்னென்னா கன்சிடர் த நம்பர் 4n. ஒரு 4n ஒரு நம்பர் இருக்குது. அதில் n இஸ் ஏ நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னால் என்ன? 1 2 3 4ன்னு வருது. செக் வெதர் தேர் இஸ் எனி வேல்யூ ஆஃப் n ஃபார் விச் 4n ends with the digit 0. அதாவது ஏதாவது ஒரு வேல்யூ n-க்கு போடும்போது அந்த 4n அப்படிங்கிற வேல்யூ வந்து 4n-க்கு வேல்யூ எடுக்கும்போது டிஜிட் 0வில் எண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போ டிஜிட் 0ல் எண்ட் ஆனாவே அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 5ஆக தான் இருக்கும். அப்போ டிவிசிபிள் பை 5ஆக இருந்துச்சுன்னா 4n 4க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்தோன்னா அதில் ப்ரைம் நம்பர் 5 இருக்கணும். அதாவது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் 4n எடுத்தோம்னா அதுக்கு நமக்கு ப்ரைம் 5 வேல்யூ இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக 5ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் என்னென்னா 0ல் எண்ட் ஆச்சுன்னா அது 5ஆல் டிவைட் ஆகும். 5ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா மேலே ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் ஒரு 5ங்கிற ஒரு நம்பர் இருக்கணும். அது செகண்ட் ஸ்டெப்பு. ஓகேவா? 5 நம்பர் இருக்கணும். அப்போ 4க்கு எனக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்து பாருங்கள். அப்போ 4nங்கும் போது 4க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கும்போது ஒன்லி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன வருதுன்னா 2 மட்டும்தான் வருது. ஆமாம், 4க்கு எடுத்தால் என்ன வரும்? 2 × 2 தான் 4. வேறு நம்பரே வர சான்ஸ் இல்லை இல்லையா? 5 வர சான்ஸ் இல்லை. ஸோ த யூனிக்னஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் கேரண்டி பண்ணுது. அதாவது சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்னா அது யூனிக்னஸ் 2 × 2 தான். வேறு ஒரு நம்பர் ஆட் ஆகிறதுக்கோ இல்லை அந்த 2 × 2 வேறு ஒரு நம்பருக்கோ ஷூட் ஆகிறதுக்கோ சான்ஸ் இல்லை. அந்த யூனிக்னஸ்னால என்ன சொல்கிறாங்க? நோ ப்ரைம்ஸ், வேறு ப்ரைம்ஸ் கிடையாது. 5 ப்ரைம்ஸாக வர சான்ஸ் இல்லை. ப்ரைமாக வர சான்ஸ் இல்லாததுனால அந்த நம்பர் 5ஆல் டிவிசிபிள் ஆகாது. 5ஆல் டிவிசிபிள் ஆகாததுனால அங்கே கடைசியாக 0 வர நம்பரும் வரப்போகிறது இல்லை. அதாவது 4n அப்படிங்கும் போது என்னென்னா என்ன, ஏதோ ஒரு பவர் வரும்போது 4 தானே திருப்பி ரிப்பீட் ஆகும். அந்த 4க்குள்ளேயே 5 இல்லாத போது வேறு எந்த நம்பர் போட்டாலும் அது திரும்ப ரிப்பீட் ஆகும்போது உங்களுக்கு 0ல் எண்டே ஆகாது. அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளோட சொல்யூஷன். என்னென்னா அது நீங்கள் எத்தனை நம்பர் எண்ணுக்கு வந்து வேறு எந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணாலும் 4n வந்து டிஜிட் 0ல் எண்ட் ஆகாது அப்படிங்கிறத இந்த தியரத்தை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் 6 and 20 அப்படிங்கிற நம்பருக்கு. அதாவது எல் டிவிஷன் மெத்தட் படி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நம்ம கண்டுபிடிச்சிரோம் இல்லையா? 6க்கு வந்து 2 × 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 20க்கு வந்து 2 × 2 × 5. 2வை வந்து பவரில் எழுதிக்கலாம். 2^2ன்னு எழுதிட்டு 5 சிங்கிளாக இருக்கிறனால 5^1ன்னு போட்டிருக்காங்க. இப்போ ஹெச்சிஎஃப் எல்சிஎம்னா என்ன போட்டிருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் பவர் ஆஃப் ஈச் காமன் ப்ரைம் ஃபேக்டர் இந்த நம்பர். ஸ்மாலஸ்ட் பவர் என்ன? ஸ்மாலஸ்ட் பவரு 2 இருக்கும்போது 2^1 இருக்குது, 2^2ன்னு இருக்குது. அப்போ ஸ்மாலஸ்ட் பவர் 2^1 தான் இல்லையா? அந்த 2^1 காமனாக இருக்கணும். காமனாக இருக்கிற ஸ்மாலஸ்ட் பவர் அப்படிங்கிறது ஹெச்சிஎஃப். அப்போ 2^1 போயிடுச்சு. எல்சிஎம் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? எல்சிஎம்னா என்னென்னா கிரேட்டஸ்ட் பவர் இன்வால்வ் இன் த நம்பர்ஸ். அதாவது காமன் கிடையாது. ஈச் ப்ரைம் ஃபேக்டரின் கிரேட்டஸ்ட் பவர் இன்வால்வ் இன் த நம்பர்ஸ். ஓகேவா? அப்போ அப்படிங்கும் போது இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் இருக்கிறதுல கிரேட்டஸ்ட்டாக போட்டு எழுதிட்டு மீதி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எழுதணும் அப்படிங்கிறது தான் எல்சிஎம்மில் வரும். அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கிரேட்டஸ்ட் பவர் போடணும் இல்லையா? கிரேட்டஸ்ட் பவர் 2^2 அதை எடுத்து எழுதிட்டோம். இன்வால்வ் இந்த நம்பர்ஸ் எல்லா நம்பர்ஸுமே என்னென்ன நம்பர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கோ அதெல்லாம் போட்டணும். அதே ரிப்பீட் ஆகும்போது நம்ம எது ஹையஸ்ட் பவரோ அதை போடணும். அப்போ 2^2 எடுத்து போட்டாச்சு, 3 போட்டாச்சு, 5 போட்டாச்சு. இது எல்சிஎம். அது ஹெச்சிஎஃப்க்கு ஸ்மாலஸ்ட் பவர், அது காமனாக இருக்கணும், காமன் ப்ரைம் ஃபேக்டர். அதனால் 3ஓ 5ஓ ரெண்டுத்துக்கும் காமனாக இல்லை, 2 மட்டும் தான் காமனாக இருக்குது. அந்த 2ல் இருக்க ஹையஸ்ட் பவர் எடுத்து ஸ்மாலஸ்ட் பவர் எடுத்து போட்டு ஹெச்சிஎஃப் முடிச்சிட்டோம் 2^1ன்னு. அதே எல்சிஎம்முக்கு காமனாக இருந்தால் அதில் இருக்கிற கிரேட்டஸ்ட் பவர் எடுத்துக்கணும், ப்ளஸ் என்னென்ன நம்பர் இன்வால்வ் ஆகிருக்கோ அதையும் எடுத்து போட்டுக்கணும். அப்படிங்கும்போது இது 2^2 3 × 5 அப்படின்னு 60. எல்சிஎம் வந்து 6க்கும் 20க்கும் எல்சிஎம் வந்து 60, ஹெச்சிஎஃப் வந்து 2. அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா. பட் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுங்களேன், இந்த இது படிலாம் பார்க்காம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருங்கிறது 6ஐயும் 20ஐயும் டிவைட் பண்ணுற ஒரு காமனான ஒரு நம்பர் 2. ஹையஸ்ட் நம்பர் 6ஐயும் 20ஐயும் டிவைட் பண்ணதுன்னா அது 2 தான். ஓகேவா? வேறு எந்த நம்பரும் டிவைட் பண்ணாது. அதே மாதிரி எல்சிஎம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் வர மல்டிபிள். அதாவது 6 10s are 60 வரும், 20 3s are 60 வரும். காமனாக வர மல்டிபிள் நம்பர் ஒரு நம்பரு, அது வந்து 6க்கும் காமனாக மல்டிப்ளிகேஷன் நம்பராக இருக்கணும், 20ஓட மல்டிபிள்ஸாகவும் இருக்கணும். அப்படிங்கிற ஒரு நம்பர் 60. 16 20 டிவைட் பண்ணுற ஒரு நம்பர் 2. அதுக்கு எப்படி எடுத்து எழுதுங்கிற ப்ரொசீஜர் தான் இது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அப்படின்னா 6க்கு 2 × 3ன்னு எழுதியிருக்கும், 20க்கு அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு அதை எப்படி எடுத்து எழுதணுங்கிறது தான் எக்ஸாம்பிள் 2. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் என்னென்னா
Find the HCF of 96 and 404 by the prime factorization method. Prime factorization method படி எடுத்து HCF கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா LCM கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல இது என்னன்னா இது ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது. HCF ஆஃப் 2 நம்பரையும் LCM ஆஃப் 2 நம்பர் இருக்கு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அது 2 நம்பருக்கும் மல்டிப்ளை பண்ணா என்ன வேல்யூ கிடைக்குமோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த சம்முக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் படி 96க்கு நம்ம 2/5 × 3 அப்படின்னு அந்த எல் டிவிஷன் மெத்தட் படி கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு இது ஸ்பெசிஃபிக்காக போட்டு காமிக்கணும்னா சொல்லுங்கள், நான் போட்டு காமிக்கிறேன். பட் எல் டிவிஷன் தெரியுங்கிறதுனால நான் அப்படியே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 96க்கு 2/5 × 3ன்னு வரும். 404க்கு 2/2 × 101 வருது. இப்போ ஹெச்சிசிஎஃப்னா என்ன, அந்த ரெண்டு இதுக்கும் வரதுல இருக்கிறதே பவர் வந்து காமனாக இருக்கிறதுல லோயஸ்ட் பவர் எடுத்து எழுதணும் இல்லையா? அப்போ அப்படின்னு பார்க்கும்போது 2/5 2/2னா நம்ம 2/2 தான் எடுத்து எழுதணும். அப்போ 2/2 என்ன வந்து 4. அப்போ 4 தான் ஹெச்சிசிஎஃப். 96க்கும் 104க்கும் எது ஹெச்சிசிஎஃப் அப்படின்னு கேட்டால் 4. நெக்ஸ்ட்டு அப்போ எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த ஃபார்முலா படி பார்க்கும்போது என்ன, அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் ஆஃப் 96 and 404 அதையும் ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 96 and 404 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த மல்டிப்ளிகேஷன் வேல்யூ வருமா? இங்கேருந்து நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது அது டிவைடில் வந்துடுது. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா 96 and 404 இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதை வந்து ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 96 and 404 டிவைட் பண்ணினா நமக்கு வந்து எல்சிஎம் கிடச்சிடுது. அப்போ இதுக்கு வந்து வேல்யூ இதுதான். இல்லை எல்சிஎம் வந்து நீங்கள் போய் எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். பட் கொஸ்டினில் அப்படி கேட்டிருக்காங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4 போட்டோம்னா ஃபைண்ட் ஹெச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் 6, 72 and 120 3 நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க யூசிங் த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அதே மெத்தட் தான் எப்பவும் போல். 6க்கு வந்து 2 × 3, 72க்கு அந்த எல் டிவிஷன் மெத்தட் படி போடும்போது 2/3 × 3/2 வருது. 120க்கு வந்து 2/3 × 3 × 5 வருது இல்லையா? ஹியர் இப்போ ஹெச்சிசிஎஃப் அப்படின்னு பார்க்கும்போது காமனாக இருக்கிற ஃபேக்டர் 2 இருக்குது. 2 வந்து காமனாக இருக்கா? அதில் ஸ்மாலஸ்ட் என்ன, ஒன்றே ஒன்று தான். அப்போ 2 தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 3யும் காமனாக இருக்குது. 3யும் காமனாக இருக்கும்போது ஸ்மாலஸ்ட் பவர் எடுத்தால் ஒரே ஒரு 3 தான் வரும். அப்போ 2 × 3, 2 × 3னா 6. அப்போ 3த்துக்கும் ஹெச்சிசிஎஃப் என்னன்னா 6. 3த்தையும் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் என்ன அப்படின்னா 6. அப்புறம் எல்சிஎம்ங்கும் போது எல்சிஎம் எப்படி இருக்கணும், இருக்கிறதுல ஹையஸ்ட் பவராக எடுத்துக்கணும். மற்ற நம்பரையும் இன்க்ளூட் பண்ணணும். இப்போ 2, 2, 2ன்னு 3த்துலையுமே வருது. அப்போ ஹையஸ்ட் பவரை நம்ம எடுத்துக்கணும். அப்போ 2/3 தான் நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 3ல எது ஹையஸ்ட் பவர் அப்படின்னு பார்த்தா 3/2. அப்போ 3/2 எடுத்துக்கிறோம் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் 5 இன்க்ளூட் ஆகுதுனாவே காமனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இன்க்ளூட் ஆனாவே எடுத்துக்கணும். அப்போ 5/1 எடுத்துக்கணும். 3த்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா 360. எல்சிஎம் வந்து 360, ஹெச்சிசிஎஃப் வந்து 6. இதில் வந்து ஹெச்சிசிஎஃப் 6 ஆகிடுது, எல்சிஎம் 360 ஆகிடுதா? நெக்ஸ்ட் இதில் என்ன நோட் பண்ணுறாங்க பாருங்கள், இந்த ஃபார்முலா வந்து 2 நம்பர் இருக்கும் போது அந்த ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகும். அதுவே 3 நம்பர் இருக்கும்போது அந்த ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகாது. அதாவது 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி அது ஈக்குவல் பண்ணினா அது ஹெச்சிசிஎஃப் ஆஃப் தட் நம்பர்ஸும் எல்சிஎம் ஆஃப் தட் நம்பர்ஸையும் நாட் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 2 நம்பர் இருக்கும்போது அது ஈக்குவலாக வரும். ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 2 நம்பர் இன்ட்டு எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் அது ஈக்குவல் டு எதுவாக இருக்கும், அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே 3 நம்பர்ஸ்னு வரும்போது அது ஈக்குவல் ஆகாது. அந்த ஃபார்முலா இதுக்கு அப்ளை ஆகாது. நம்ம எல்சிஎம்மும் ஹெச்சிசிஎஃப்பும் தனித்தனியாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.